ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி, அன்பு 2 பேருமே இது வந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. கடவுளுக்கு நான் வந்து நேராக கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுறாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, தெரிஞ்சோ தெரியாமல் நீ தான் வந்து மன்னிச்சுக்கணும், எங்கள் 2 பிள்ளைகளை வந்து நீ தான் சேர்த்து வைக்கணும் கடவுளை அப்படின்னு சொல்லி மனமுறி வேண்டுறாங்க. அவர் சொல்கிற நல்லபடியாக முடிஞ்சாச்சு. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் கவலைப்படாங்க, நீங்கள் எது நினச்சா நல்லதே நடக்கும், இனிமேல் எல்லா கஷ்டமும் விளைக்கிறோம், அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயம் கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ரோடாக போய் இடியாப்பம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மா கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு வந்து வாங்குறாங்க. சூப்பராக இருக்குது, டெய்லி வருவியா என்ன எது பேசுகிறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. உடனே சரி ரொம்ப நல்லா இருக்குமா அம்மா, உன்னை இடியாப்பம் பேர் என்ன அப்படிங்கிறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பேர் நல்லா இருக்கு, ஆனால் இடியாப்பம் நான் கூப்பிட வேண்டியிருக்கேன், அதனால் என்ன பேர் தெரிஞ்சு நீங்கள் என்ன படப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி வருதுன்னா இங்கேயே கொடுத்துட்டு போமா இடியாப்பம், இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி வந்து சைக்கிளில் போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தா அதே ரோட்டில் தான் அவங்க அம்மாவும் அத்தையும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த சமயம் வந்து பார்த்தா வெண்ணிலா நேத்தியே வந்து யோசிச்சாங்க, இந்த கண்மணியினால தான் பிரச்சனை அப்படின்னா நம்ம அன்பு வந்து நமக்கு வேணும், அன்பு வந்து அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவன் கண்மணி புலம்பிகிட்டு இருக்கான். அந்த கண்மணி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாள் அழுவான், அழுதுட்டு அப்புறம் கண்மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே வந்துடுவான். அதுக்கு இந்த கண்மணியை வந்து நம்ம ஃப்ரெண்டே நினைக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து சைக்கிளில் போய்கிட்டு இருக்கா. பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா போய்கிட்டு இருக்கா. இதை பின்னால் அவங்க அத்தை பார்த்துறாங்க. என்ன ஆச்சு தெரியலையே, திடீர்னு வெண்ணிலாயும் கண்மணி ஃபாலோ பண்ணி போடுறா. கண்டிப்பாக இவ கெட்ட பற்றி உள்ளவ, ஏதோ கண்மணிக்கு ஏதோ தவறு செய்ய தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே வந்து போகிறாங்க. இப்போ வந்து அத்தை தான் காப்பாற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்போ உயிரும் நண்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தங்களுக்குன்னு ஒரு சுயநலம் அப்படி வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க தவிர அடுத்த வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க. என்றைக்குமே யாரையுமே வந்து நம்பாதீங்க, வந்து கவனமாக வந்து இருங்க. ஒருத்தர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சிங்க நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சமாவது ஒரு 2 பிரச்சனை நம்ம சந்தேகம் வந்து வச்சுக்கணும். புதுசாக வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க தான் வந்து இப்படி பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் சரி எப்போவுமே முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறது, வெளியில் வர்றது, தினம் தினம் ஒரு செய்தியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் யார் மேலேயும் அதிக நம்பிக்கை வந்து என்றைக்குமே வந்து வைக்காதீங்க. இல்லை இவன் என் உயிர் ஃப்ரெண்ட் பண்ண வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து என்ன பண்ண போகிறாங்க, அத்தை வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகலாம். கண்மணி வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வந்து புரிய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க. அன்பு வந்து தன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க போகிறாங்க. புரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. வந்து கண்மணியை வந்து வீட்டில் உள்ள வந்து வெண்ணிலா விரட்ட போகிறாங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.